விழுப்புரத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஊடகவியலாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற சிறப்பு மருத்துவ முகாமினை வனத்துறை அமைச்சர் பொன்முடி துவக்கி வைத்தார். விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் விழுப்புரம் ஊடகவியலாளர் சங்கம் சார்பில் பத்திரிகையாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் பழனி தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் தமிழக வனத்துறை அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இச்சிறப்பு மருத்துவ முகாமில் நீரிழிவு நோய் பரிசோதனை, ரத்த பரிசோதனை, கண் பரிசோதனை, பல் பரிசோதனை மற்றும் இசிஜி உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. விழுப்புரம் மாவட்ட ஊடகவியலாளர்கள் சார்பில் நடைபெற்ற பத்திரிகையாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாமில் விழுப்புரம் மாவட்ட பத்திரிகையாளர் தங்கள் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள், நகராட்சி ஊழியர்கள், காவல்துறையினர், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனைகள் செய்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணன், மருத்துவ பணிகள் இணை இயக்குநர் ரமேஷ் பாபு, துணை இயக்குநர் டாக்டர் செந்தில்குமார், எம்எல்ஏக்கள் டாக்டர் லட்சுமணன், அன்னியூர் சிவா, நகரமன்ற தலைவர் தமிழ்செல்வி பிரபு, விழுப்புரம் வரலாற்று பண்பாட்டு மைய தலைவர் செங்குட்டுவன் மற்றும் ஊடகவியலாளர் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரசு மருத்துவமனை டாக்டர் ஆனந்தன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் பரிசோதனை செய்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வனத்துறை அமைச்சர் பொன்முடி, கோமியம் குடித்தால் காய்ச்சல் தீரும் என ஐஐடி இயக்குநர் காமகொடி பேசிய கருத்திற்கு அமைச்சர் பொன்முடி தெரிவிக்கையில், நவீன மருத்துவ வசதிகள் வளர்ந்து வரும் காலத்தில் நவீன மருத்துவ வசதிகள் எல்லோரிடமும் சென்றடைய வேண்டும் என்பதுதான் தமிழக முதலமைச்சர் அவர்களின் நோக்கம். இதுபோன்ற தவறான கருத்துக்களை கூறி மக்களை திசை திருப்பக்கூடாது. கோமியத்தை அந்த காலத்திலிருந்து தளித்துக் கொள்வதுதான் வழக்கம். அதை ஐஐடி இயக்குநர் குடிக்க கூறுகிறார் என்றார். அதனை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எதற்காக அப்படி சொன்னார் என்று தெரியவில்லை. ஐஐடி இயக்குநர் இதுபோன்ற கருத்தை கூறுவதை ஏற்கக்கூடியதல்ல. இதுபோன்ற மூட நம்பிக்கைகளை தகர்த்தெறிய செய்திகள் மூலமாக பத்திரிகையாளர்கள் நீங்கள்தான் பத்திரிகையாளர் மூலமாக வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று கூறினார். விழுப்புரம் செய்தியாளர் ஆர். வசந்தகுமார். ஐஐடி இயக்குனர் மாடு கோமியத்தை குடிச்சா ஜுரம் தீர்ந்துருன்னு சொல்றாரு. அதை பற்றி உங்களுடைய கருத்து? அவர் ஐஐடியினுடைய இயக்குனராக இருப்பவர், பல்வேறு விஷயங்களை தெரிந்தவர். அவர் ஒரு எதை வச்சு இதை பேசுகிறாருன்னே தெரியல. இன்று மருத்துவ வசதிகள் எல்லாம், நவீன மருத்துவ வசதிகள் எல்லாம் வளர்ந்திருக்கிற காலம் இது. ஆகவே எல்லோருக்கும் இந்த நவீன வசதிகள், மருத்துவ வசதிகள்லாம் சென்றடைய வேண்டும் என்பதுதான் தமிழக முதலமைச்சருடைய நோக்கமும் கூட. ஆகவே இது போன்ற தவறான கருத்துக்களை எல்லாம் சொல்லி மக்களை திசை திருப்பக்கூடாது. அந்த காலத்தில் கோமியம்னு சொல்லுவாங்க. அதை இந்த கோமியத்தை கையில் பிடிச்சி இது பண்ணுவாங்களே தவிர அதை குடிக்கிறதுங்கிறதெல்லாம் அந்த காலத்தில் குடிக்கவே சொல்கிறாருன்னா அது உண்மையிலேயே யாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. எதற்காக அதை இப்படி சொன்னார் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே அதை பற்றியெல்லாம் நீங்கள் பத்திரிகையாளர்கள் தான் எழுதி, இந்த மருத்துவம் வளர்ந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் நவீன மருத்துவ வசதிகள் பல்வேறு இருக்கிற பொழுது அவைகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர அது போன்ற, அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அது போன்ற பழங்காலங்களிலே அது கூட கோமியத்தை பிடிச்சி தெளிச்சுவாங்க தலையில். அதுதான் நான் பார்த்துருக்கிறேன். சின்ன வயசுலேருந்து நான் இருந்துக்கும்போது அதான் மாட்டு கோமியம்னா அதுதான் பசுமாட்டு கோமியமாக பார்த்து இது பண்ணுவாங்க. அதை போய் குடிங்கன்னு சொல்கிறத நான் இப்போ தான் பார்க்குறேன். அது எந்த அளவிற்கு அவர் எதனா பண்ணியிருப்பாரோ, அவர் தானே அதான் சாப்பிட்றாருன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு நல்லா இருக்கட்டும், நல்லது அவருக்கு. மற்றவர்கள் அதான் சொல்லிட்டேன். அதுதான் டைரக்டராக இருக்கிறவர், ஒரு ஐஐடியினுடைய இன்ஸ்டியூட்டில் டைரக்டராக இருக்கவர் அந்த மாதிரி பேசினது உண்மையிலேயே மிக மனச்சங்கடமாக இருக்கிறது. ஆகவே அதையெல்லாம் நீங்கள் தான் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். சார், வனவிலங்கு பட்டியலிருந்து இந்த பன்றிகள் நீக்கப்படுதுன்ற ஒரு தகவல் அதான் சொல்லி சட்டம்லாம் போட்டு ஜீவோ போட்டாச்சு.